இந்த அளவுக்கு வந்து முன்னுக்கு வந்திருக்குன்னா என்னோடய உழைப்பு, என்னோடய திறமை இது இருந்தாலே போதும். படிக்காதவங்க கூட முன்னுக்கு வரலான்றதுக்கு ஒரு அடையாளம் இது. என் பேர் தனுஷ். நான் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பக்கத்தில் கிராமம் ஐவேலி கிராமன்ட்டு ஒரு கிராமம். நான் அங்கே வந்து 8th வரைக்கும் படித்தேன். ஸோ அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. காரணம் வந்து அப்பா வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் தான் இருப்பார். ஸோ அவர் சம்பாதிக்கிறது வந்து அவருக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அம்மா கஷ்டப்படுறது என்னால் பார்த்துக்க முடியல. எனக்கு அதுக்கப்புறம் எந்த வழியும் தெரியல சார் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதனால் வந்து நானும் தம்பியும் சென்னைக்கு வந்துட்டோம் சார். சென்னை வந்தோம். வந்து சித்தப்பா சித்தியை வந்து பார்த்து கொஞ்ச நாள் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. அவங்க சொன்னாங்க பழக்கடையில் எடுத்துன்னு விட்றோம்பா, அங்கேருந்து பிழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பழக்கடைக்கு எடுத்து போட்டாங்க. ஸோ அதுவும் எனக்கு வந்து இது நிரந்தரமான தொழிலான்றது எனக்கு தெரியல. யோசித்து பார்க்கும்போது தான் அப்புறம் சித்தப்பாக்கிட்ட சொன்னேன், இதுமாரி இதுவும் எனக்கு செட் ஆகலை, வேறு எதனா தொழில் கற்றுக்கிற மாதிரி எதனா ஒரு ஐடியா சொல்லுங்கள், யார்கிட்டனா சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் வந்து செல்வம் மேஸ்திரிக்கிட்ட வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு ஒரு திருப்பு முனையே ஆரம்பித்தது. செல்வம் ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டில் அவர் நல்லா நம்பர் 1ல் இருந்தார். அவர் ஒரு சைட்டு எடுக்கிறோன்னா அந்த சைட்டு ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் அவர் செய்கிற அந்த செயல்முறைகளில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது என்னென்னா டச்சப் ஒர்க் ஆகட்டும், அந்த க்ளீனிங் ஒர்க் ஆகட்டும், கஸ்டமர்கிட்ட பேசுகிற அந்த விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடையில் ஜனதா என்டர்பிரைசஸ் சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. கடைக்கு போகணும். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு சைட்டு ஒன்று கொடுத்து இந்த சைட்டை வந்து நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைட்டை நான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப நல்லாவே செஞ்சு கொடுத்தேன். கஸ்டமருக்கு ரொம்ப திருப்தி. அந்தமாரி கஸ்டமர் எல்லாருமே வந்து ரொம்ப திருப்தி. அவங்க கம்பெனிக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க, ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு எனக்கு நிறைய கம்பெனிலேருந்து எனக்கு வந்து அவார்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கற்றுட்டு ஒரு 10 வருஷத்தில் வந்து இந்த அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னுடைய லைஃப் ஸ்டைலு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 25 லேபர்ஸ் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாவே போய்ட்டு இருக்குது. லைஃப் நல்லா இருக்குது. எனக்குன்னு சொந்த வீடு ஒன்று வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. நான் வந்து முன்னுக்கு வந்திருக்கிறேன்னா என்னோடய உழைப்பு, என்னோடய திறமை எல்லாமே. அதேமாரி நீயும் வந்து படிக்கலன்றது கஷ்டப்பட வேணாம். நீ ஏதோ இந்த தொழில் இல்லை, எந்த தொழில் வேணாலும் கற்றுக்கணும்னா அந்த தொழிலில் ஒரு ஈடுபாடோடு செஞ்சு நீ கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். என்னை விட இன்னும் பெரிய ஆளாக கூட ஆகலாம்.